எஸ்எஸ் அஸ்ட்ரோ 2K நேயர்கள் அனைவருக்கும் சுதா மோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா 27 நட்சத்திரத்துக்கான ஐப்பசி மாத பலன். இந்த மாத ஐப்பசி மாதம் ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன மாதிரி பலன் இருக்கிறத நம்ம மோசஸ் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க சேனல்ல ஆன்மீகம், வாஸ்து, அஸ்ட்ராலஜி போன்ற வீடியோக்களை பதிவிட செஞ்சிருக்கோம். அதை பார்த்து பயன்பெறுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். விஷயத்திற்கும் பதட்டம் அடையக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். விசாக நட்சத்திரம் என்னன்னாக்கா எப்போதும் இந்த ஆன்மீகத்துல திளைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். ஏன்னா இவங்க ஆன்மீகமே ரொம்ப ஒரு எப்படி சொல்ல ஒரு போல்டா இருக்கும். பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒன்று தனி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபார்மேட்டை வச்சிருப்பாங்க. பெரும்பாலும் இவங்களுக்கு பிடித்த விஷயங்கள் மட்டும் தான் செய்வாங்க. ஏன்னா விசாக நட்சத்திரக்காரன் என்னக்கா முருகன் பிறந்த நட்சத்திரம், தொட்டதுக்கு எல்லாமே உணர்ச்சி வசப்படுறது, கோவப்படக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரமும் ஒன்று. என்னன்னாக்கா சொல்லுவாங்க, கணவனையே ஆளுமை செய்யக்கூடிய ஒரு பெண்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கணவனை எப்படி இருந்தாலும் இவங்க சொல் பேசி தான் கேட்க வச்சிருவாங்க, பேசியே கேட்க வச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதே போல் நிறைய பாக்கியங்கள் இருக்கும். திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நிறைய வீடு, சொத்து, வாகனம் இது எல்லாமே திருமணத்துக்கு அப்புறமா தான் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு பொதுவாக அமையும். இந்த காலகட்டம், இந்த ஐப்பசி மாதம் விசாக நட்சத்திரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்க, ஏற்கனவே நல்ல ஆன்மீகம் சிறப்பாக இருக்கும். ஒரு குருவை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். நிறைய பிடித்த ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிருப்பாங்க. இந்த இஷ்ட தெய்வ வழிபாடுகளே புதிய இஷ்ட தெய்வ வழிபாடு செஞ்சுப்பாங்க. குருவோட ஆசீர்வாதம் வாங்குறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பாக்கியமாக இருக்கும். வேலை செய்யக்கூடிய நபராக இருந்ததுன்னா வேலை விஷயமா வெளியூர் போகிறது, ஒரு ட்ரிப்பு போகிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், மனம் பிடித்த விஷயங்கள், தான் அடைய வேண்டிய விஷயங்கள்லாம் அடைஞ்ச ஒரு திருப்தி என்பது இருக்கும். இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய தொழில் தொடங்கலாமான்ற ஒரு தூண்டுதல் இந்த காலகட்டத்தில், குறிப்பாக இந்த 4ஆம் பாதத்தில் இந்த விசாக நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா நிறைய அவமானங்களை சந்திச்சுப்பாங்க. குறிப்பாக பணம் சார்ந்த விஷயத்தில் பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பாங்க. அவங்க எல்லாமே அந்த பணம் இப்போ திருப்பி கைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஏமாந்த விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு பணத்தை திருப்பி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்தவங்ககிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா இடத்தையும் தனக்கு அதிக முக்கியத்துவம் எதிர்பார்க்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். அனுஷ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், ஏன்னா இந்த நட்சத்திரத்தோட அதிபதியே பார்த்தீங்கன்னா சனி பகவான். ஸோ அப்போ இந்த அனுஷ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே தீர, ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 8வது இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரமா இருக்குவாரு. ஸோ அப்போ 8வது ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரமா இருக்கு. ஸோ அப்போ இது எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஆய்வு செய்து தான் ஏற்றுக்கொள்வாங்க. ஆய்வு செய்து தனக்கு விரும்பிய விஷயமா இருக்கா, அதில் முடிவெடுக்கிறதுல இவங்களுக்கும் ஒரு பயம், பதட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா குறிப்பாக இதில் இருக்க அனுஷ நட்சத்திரம் பெண்கள் தான் இது நிறைய பிரச்சனைக்கிறாங்க. பெண்கள் தான் நிறைய முடிவெடுக்க முடியாமல் திணறுவாங்க. ஏன்னா அனுஷ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இறைவனை தேடி வந்த நட்சத்திரம். அதாவது ஆன்மீகத்தினுடைய ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க கிட்ட அந்த அளவுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் நல்லா இருக்கும். ஆனால் இவங்களுக்கு தான் அதன் மேலே ஒரு நம்பிக்கை என்பது கம்மியாக இருக்கும். ஸோ அதனாலேயே இவங்களுக்கு இவங்களை அந்த கனவுகளை நிறைவேற்றி கொள்ள முடியாமல் இருப்பாங்க. குறிப்பாக என்னன்னாக்கா இவங்களுக்கு இந்த தலைமை பண்பு இல்லை மேல் அதிகாரிகள் தந்தைகிட்டேருந்து எப்போதும் ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். வேலையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மேல் அதிகாரியால் எப்போதும் ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி உள்ள அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மனசில் பார்த்தீங்கன்னா எண்ணிய விஷயங்கள் எல்லாமே இருக்குது. நிறைய பேர் இந்த காலத்தில் குலதெய்வ வழிபாடை செஞ்சுருப்பாங்க. நிறைய பேர் குழந்தைகளுக்காக விரயம் செஞ்சுருப்பாங்க. குழந்தை பேருக்காக ஏதாவது ஒரு முயற்சிகள் எடுத்து அதன் மூலயமா சிறிய விரயங்கள் சந்திச்சிருப்பாங்க. போன மாதம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருந்திருக்கும். ஆனாலும் இவங்களுக்கு ஒரு எடுத்த விஷயங்கள், எடுத்த முயற்சிகளில் நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பாங்க. ஸோ என்னன்னாக்கா ஒரு குழப்பமான, பதட்டமான சூழ்நிலை, தொட்டதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இருந்த விஷயம் எல்லாமே இந்த காலகட்டம், அதாவது ஐப்பசி இந்த 2வது வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக மாறக்கூடிய எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும். குறிப்பாக குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இருக்கும். ஏன்னா குலதெய்வ விஷயத்துக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுப்பா. அதெல்லாம் மாறி சுகங்களையும் சுபத்தையும் அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலம் ரொம்ப சிறப்பான இருக்குது. ஏன்னா இவங்க எப்போதும் இப்போ தாயை பற்றிய சிந்தனை, வீட்டை பற்றிய சிந்தனை, புதிய பழைய வாகனத்தை மாற்றலாமா இப்படின்ற சிந்தனைகள் எல்லாமே ஓங்கிட்டு இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் பழைய கார் வாங்குவாங்க, இல்லை ஒரு புதிய வீடு மாற்றக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. உங்கள் பட்ஜெட்டை அனுசரித்து செஞ்சீங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்.
அதிக ஏமாற்றத்தை சந்திக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, மனசுல எப்போதும் ஒரு கோட்டையை கட்டி ஒரு ஆளுமை செய்யக்கூடிய நட்சத்திரம். குறிப்பா கேட்டை நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா, அபரிவிதமான ஒரு சமையல் பிரியர்கள் சொல்லலாம். இவங்கள மாரி ஒரு டேஸ்டான ஒரு ஃபுட்ட வந்து சமைக்க முடியாது. வரவங்களுக்கு வந்து நல்ல சுவையான உணவு பரிமாறணும் என்பதுல வந்து இவங்கள வந்து மிஞ்சினவங்க யாருமே முடியாது. சூப்பரா சமைப்பாங்க. நல்ல ஒரு டேஸ்டியான அப்படி இவங்க சமைக்கும்போது, அது ஒரு தனி தன்மைக்குள்ள இருக்கும். ஸோ இப்படி உள்ள கேட்ட நட்சத்திரக்காரங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, எப்போதும் நண்பர்களால, குறிப்பா வயது குறைந்த நபர்களால எப்போதும் ஒரு சில அவமானத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எப்பொழுதும் இவங்களோட மனம் பார்த்தீங்கன்னா, ஒரு அழுத்தத்திலேயே இருக்கும். மறைவான விஷயங்கள பத்தி யோசிச்சுட்டு இருக்கும். குறிப்பா என்னன்னாக்கா, குழந்தைகளா தான் நிறைய இன்டர்நெட்ல ஹேக் பண்றது, இந்த இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய அந்த சூட்சமமான விஷயங்கள வந்து இலகுவா கையாளக்கூடிய நபரா இருப்பாங்க. ஸோ இப்படி உள்ள கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கடந்த மாதம் ஏதாவது கை கால்ல அடிபட்டிருக்கும். குறிப்பா என்னன்னாக்கா, கால் பாதத்துல எங்கேயாவது இடிச்சுக்கிட்டு, கால் பாதத்துல ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் இப்போ தீர்வாகக்கூடிய விஷயம் இருக்கு. தேவையற்ற நண்பர்களிட எப்பொழுதும் இவங்க என்னன்னாக்கா, பழகக்கூடியவங்க கிட்ட ரொம்ப கவனமா பழகணும். ஏன்னா, இவங்களோட நண்பரே எதிரி ஆயிடுவாங்க. இதான் இவங்களோட பிரச்சனையே. கூட இருந்து இவங்க கூட இருந்து எல்லா கதையும் கேட்டுட்டு போய், அப்படியே அதே விஷயத்த வெளிய போய் சொல்லி, உங்களை ஒரு சமுதாயத்துல அ ஒரு எதிரியாக, ஒரு தவறான நபரா சித்தரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இருக்கு. ஸோ அதனால யார்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் கவனமா பேசுங்க. குறிப்பா இந்த காலகட்டத்தில என்னன்னாக்கா, உடல்ல வந்து அந்த உஷ்ணம் சார்ந்த வியாதிகள் எல்லாமே வரும். ஸோ அதனால உடம்பு நிலையில் கொஞ்சம் கவனமா செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ உடல் நிலையில கொஞ்சம் கவனமா இருங்க. தேவையற்ற விஷயங்களில் இல்ல மறைவான விஷயம் நெறைய ஏன்னா கேட்ட நட்சத்திரக்காரர் நெறைய ரகசிய விஷயங்கள் வந்து அந்த ரகசியத்த கட்டி காக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அதனால அடுத்தவர்கள் குடும்பத்தில் உள்ள விஷயங்களை காது குடுத்து கேட்பதை தயவு செய்து நீங்க விட்டீங்கன்னாவே போதும். உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும்.